எதிர்த்து இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பாப்பா. இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறேன்னா, சக்தி குணசேகரனை பார்த்து சொல்கிறான், நீங்கள் செஞ்சது எல்லாமே தப்புன்னு, சொத்தெல்லாம் எல்லாத்தையும் கத்திரிக்கு கொடுத்தா எப்படி, யான் எனக்கும் கொஞ்சம் கூட கொடுக்கல, ஆதரா அம்மாலாம் பாவனே அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தர்சனுக்கு கல்யாணம் வேறு பண்ணி வைக்க நினைக்கிறீங்க, இதில் இப்போ தேவையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ குணசேகரன் சொல்கிறான், இப்போ சொல்கிறேன் நான் என் சொத்து பூரா கதிரிக்கிட்டேன்னா நான் கேட்ட அத்தனை எனக்கிட்டே கொடுத்துருவான்டா அப்படின்னு சொல்கிறேன். அதை கேட்டேன்னா கதிரோட முகமே மாறுற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தர்சன் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நான் முடிவாக இருக்கேன், இதில் எந்த மாற்றம் கிடையாது, இதை போய் உன் வீட்டு பொம்பளையாட்டில் சொல்லிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஈஸ்வரி ஜீவானந்திட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ அது கூட தர்ஷினி இருக்காங்க. அப்போ தர்ஷினி சொல்கிறாங்க, தர்சன் செய்கிறது ரொம்ப தப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜீவானந்த சொல்கிறாரு, அப்போ கூட நீ வீட்டில் இருந்து அவன் மனசை நீ மாற்ற ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இதனால் தர்ஷினியும் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்கு எல்லாருமே மருமகள் வராங்க. அங்கே பார்த்தா அத்தைக்காரனா உடனே பதறி அடிச்சுட்டு ஆதரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீ எங்கே போயிருக்க, எதுக்கு இப்போ அத்தையை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன், எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்போ ஆதரி சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு இருக்க உங்ககிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கி என்ன எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.